வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம முருங்கைப்பூ முட்டை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கடலப்பருப்பு, 2 வரமிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ முருங்கைப்பூ போட்டுக்கலாம். முருங்கைப்பூ போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறி மூடி வச்சுடுங்க. திரும்ப மூடி எடுத்துட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுடுங்க. ஊற்றிடாதீங்க தண்ணியை, லைட்டாக தெளிச்சுட்டா போதும், அதிலே வெந்துடும். அவ்வளோதான், முருங்கைப்பூ வெந்துருச்சுங்க. 2 நிமிஷத்தில் வெந்துருங்க இது. இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த முருங்கைப்பூவில் நரம்பு தளர்ச்சியை சரி பண்ணுதுங்க. ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். புரத சக்தி இருக்குதுங்க. ரத்த அழுத்தத்தை நார்மல் பண்ணுதுங்க இது. அவ்வளோதாங்க, எல்லாம் போட்டு கிளறி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு இதையும் நல்லா கிளறிக்கோங்க. முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.